லட்சுமிக்கு ஒரு போனை பண்ணி பேசணும். இல்லாட்டினா இவன் அங்கே இவ்வளோ நாள் இருந்தா இருக்க வரைக்கும் இருந்துட்டு போனப்புறம் நம்மள தேடவும் இல்லை கண்டுக்கவும் இல்லைன்னு நினைப்பா. ஒரு வார்த்தை போனை பண்ணி பேசிடணும்னு ஞாபகம் இருக்கும் போதே. வேற வேலைன்னு நம்ம வேலையில உட்காந்துக்கிட்டோன்னா வேற இவகிட்ட பேச முடியாது. ஞாபகம் இருக்கும் போதே போனை அடிச்சிருவோம். ஏன்னா எவ்வளோ நேரமா கூட்டிட்டு நடக்கேன், காது கேட்குதா இல்லையா? காது கேட்டாலும் கேட்காத மாதிரி தான் இருப்பாளுவே. இந்த மழை வேற இன்னைக்கு என்னன்னு தெரியல. விடியாலத்துல இருந்து நச 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 நசன்னு பெஞ்சுக்கிட்டு தான் கிடக்கு. ஏலா ரெண்டு பேர்ல எவளாவது ஒருத்தி குடத்தை கொண்டு லைன்ல போட்டுட்டு வாங்களா? திரும்ப மாட்டில் மழை பெஞ்ச கணங்க அவ பாட்டுக்கு இருப்பாளுவே. நான் விளக்கு மாத்த எடுத்துக்கிட்டு வந்தாதான் எந்திப்பாளுவே பெட்ட விட்டு. எவ சோனி அம்மா உன்னைய கூப்பிடுறா பேரு. அம்மா ஒன்னும் என்னைய கூப்பிடல, பொதுவாக தான் கூப்பிட்டா. ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் குடத்தை எடுத்துட்டு கொண்டு போய் லைன்ல போடுங்கன்னு. அதனால நீ போ. எவ எப்பயுமே அம்மா குடத்தை கொண்டு போய் உன்னைய தானே போட சொல்லுவா. அப்ப நீ தான் போகணும். போ. வாய்ப்பே இல்லை, இன்னைக்கு நீ போ. மழை பெஞ்சிட்டு இடக்கு இந்த குளிருக்குள்ளலாம் என்னால் போக முடியாது. அப்போ நானும் போக மாட்டேன். போ. அம்மையே வந்து அடிச்சு போன்னு வரட்டுவா, அப்போ போ. பார்ப்போம். மேடம் மட்டும் போக மாட்டாவளா எங்கேயும், நம்ம மட்டும் போகணுமா? இது நல்ல கதையா இருக்க. என்னடே இன்னைக்கு காலையிலே போன் பண்ணியிருக்க? என்ன விசேஷம்? ஒரு விசேஷமும் இல்லடே, சும்மா தான் போன் அடித்தேன். பேசி ரொம்ப நாள் ஆனகனங்கா இருந்துச்சு, அதான் சரி சும்மா போடுவோமேன்னு போட்டேன். அம்மா என்ன பண்ணுற? தோட்டத்துக்கிட்டது கிளம்பிட்டியா? வீட்டில் தான் இருக்கியா? பிள்ளைகளெல்லாம் காலேஜுக்கு அனுப்புவோம் அப்படிதானே? அப்போ வேணா நான் அப்புறம் போடட்டுமா? நீ அவள் நம்ம தான் போன் அடிச்சிட்டேன். ஒன்றும் செய்யலை, சும்மா தான் இருக்கேன். காலையில் எந்திரிச்சு பல்ல விளக்கிட்டு கடுங்காப்பி தான் போட்டு குடிச்சிட்டு அந்த ஆளை உட்கார்ந்துருக்கேன். ஒன்றும் பண்ணலை, ஒரு வேலையும் ஓட மாட்டேக்கு. அவளுக்கும் காலேஜ் என்னமோ லீவ் அன்னைக்கு. அவையல்வ டீச்சர் எல்லாம் எங்கேயோ டூரு போயிருக்காவளா, அதனால என்ன 2-3 நாளைக்கு லீவு தான். நீட்டு அடந்தாளுவே. அப்படியா? குமரிவே வீட்டில் தான் கிடக்காளுவலப்போ? ஆமாம், வீட்டில் தான் கிடந்து உயிரை எடுத்துட்டு அடக்காளுவே. கொஞ்சம் போய் அந்த ஒரு லைனில் பைப்பில் கொண்டு போய் கூறிட்டு குடத்தை போட்டுட்டு வாங்கலான்னு நானும் காலையில இருந்து கத்திட்டு அடக்கேன். இன்னும் எந்திரிச்சு வெளியே வராண்டங்களுவே, அங்கே தான் கிடக்காளுவே. இனிமே நான் வழக்கு மாற்ற எடுத்துக்கிட்டு போனாதான் எந்திப்பாளுவெல்லாம் என்னமோ தெரில. ஊரில் இருக்க பிள்ளை எல்லாம் என்னென்னு இருக்கு. நான் பெற்று வச்சிருக்கேன் பேர் ஒன்றத்துக்கும் ஆகாதுவே. துப்புன்னு நேருக்கு மண்ணலி கூட போட லாக்கி இல்லாத விழுவ. இவ்வளோலாம் போகிற இடத்துல என்ன நீ கஞ்சி குடிக்க போகிறாளுவல தெரில வேலை செஞ்சு. ஏன் அவளோட வாரியில் எடுத்து 4 வையி சப்பு சப்புன்னு. அப்பதானே கொஞ்சம் பயம் இருக்கும், உடம்புல பயம் விட்டு போயிருக்கோம். எங்கக்க தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைகளெல்லாம் நம்ம எங்கே கை நீட்டி அடிக்க வயசுக்கு வந்தப்புறன்னு நினச்சிக்கிட்டு நானும் சரின்னு அப்படியே இருக்கேன். நமக்கு தான் ஒரே மூச்சு முட்டா இருக்கு. சரி மச்சான் எப்படி இருக்காரு? பரவாயில்லையா இப்போ? அவரு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு வேற போகணும், அதனால தோட்டத்துக்கும் போக முடியாது. மழையும் கொஞ்சம் பொசிக்கிட்டே இடக்கு பார்த்துக்க. இங்க அப்படியே அங்கே மழையா? இங்கே ஒரு சொட்டு மழை பெய்யலையே. ரொம்ப ஒன்றும் பழமெல்லாம் பெய்யல, சும்மா ஒரு 4-5 தூரில் அப்படி லேசாக பொசிக்கிட்டு அடக்குது பொசுன்னு. அதான் ஆஸ்பத்திரிக்கு வேற போகணும். என்ன செய்ய அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு வேலையும் ஓட முடியுங்க. டாக்டர் என்ன சொல்லுவானோ ஏதுன்னு பயமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, மாத்திரெல்லாம் சாப்பிட்ருக்காவல்ல, சரியாயிரும். போய் பார்த்தா தான் தெரியும். போகணும் பத்துக்க. ஊழாங்கனகா குத்த வச்சுக்கிட்டு மழையை வேடிக்கை பார்த்துட்டு இதில் கடுங்காப்பியை மட்டும் குடிச்சிட்டு இருக்கேன். பால் வாங்க கூட போகல. நீ பால் தான் ஞாபகம் வருது. நான் அங்கே இருக்கும்போது பால் வாங்கின பால் கணக்கு நோட்டு அதில் இந்த கூரையில் மேலே அந்த இதில் வச்சிருப்பேன் பத்துக்க. அந்த தார்சாலை கொஞ்சம் நேரம் சொருகி வச்சிருப்பேன் மேலே, அதை எடுத்து பார்த்து கொஞ்சம் கொடுத்துட்றியா? நான் உனக்கு அப்புறம் அனுப்பி விட்றேன். ஓ, தார்சாலை மேலே தான் வச்சிருக்கிய? சரி, அப்போ நான் பார்த்து எடுத்து கணக்கு பத்திரலையை கட்ட கொடுத்துக்கிடியே. நானும் உன்ட்ட கேட்கணுன்னு இருந்தேன் எவ்வளோ என்னன்னு. வேற எப்படியும் பத்திராளியக்காவும் கரெக்டாக தான் கணக்கு எழுதி வச்சிருப்பாவ. சரி, இருந்தாலும் நான் உன்ட்ட ஒருக்கா கேட்டுக்கிடணும்னு பார்த்தேன். பரவாயில்ல, நீயே ஞாபகப்படுத்தி சொல்லிட்டேன். ஆமாம், நீ அங்கே இதில் பாரு, அந்த நோட்டில் தான் எழுதி வச்சிருக்கேன். இடையில நாங்கள் 2 நாளுங்க க்ளீன் பண்ணிட்டு விளக்கு போட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அதில் 2 நாள் கணக்கு வராது பத்துக்க. நான் வாங்கியிருக்க முடியாது, அதையும் பார்த்துக்க. அதெல்லாம் பத்திராளியக்கா கரெக்டாக தான் எழுதி வச்சிருப்பாவ. அதுதான் உன் கணக்கு கரெக்டாக இருக்கும். நான் பார்த்து கொடுத்துக்கிறேன். சரி, வேற என்ன? உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு? வீட்லையா தோட்டத்துக்கா? அவர் காலையிலே மாடுக்கிட்டு பால் எல்லாம் கறந்துட்டு எடுத்துக்கிட்டு தோட்டத்துக்கு போயிட்டாரு. இனிமேல் அவருக்கு கஞ்சை கொண்டுக்கிட்டு போகலாம். நான் தான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தேன்டே. என்ன விஷயம்? அண்ணன் வீட்டுக்கு வந்திருந்தான் பத்துக்க. அண்ணனா? எந்த அண்ணன்? அட, நீ உடனே இப்படிதான் கோவப்படுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அண்ணன்னா வேற எந்த அண்ணன்? நம்ம அண்ணன் தான் வீரபாண்டி. பாண்டி வீட்டுக்கு வந்திருந்தான். ஓஹோ, உங்க அண்ணன் வீடு தேடி உன்னைய பார்க்கலாம் வந்தாராக்கா? வந்ததை வாங்கண்ணேன்னு பாசத்தை பொழிஞ்சிருப்பியே. அண்ணனும் தங்கச்சியும் பாச போராட்டத்தை நடத்தி பாசமலர்களை ஒட்டினியல படத்தை. இதான் உங்ககிட்ட பிடிக்காது பத்துக்க. வேற என்ன, உங்க அண்ணன் வந்திருக்காவங்க, அப்புறம் உங்க அண்ணனை நல்லா கவனிச்சு எடுத்து அனுப்புனிய.
அவனை நான் வீட்டுக்குள்ளே சேர்க்கல, வெளியே போனதை விரட்டுறத குறைய அவனை வெளியே போன்னே. அவன் தான் வேற வழுங்க வந்து பேசிட்டே நின்னான். வேற எங்க வீட்டுக்காரன் அந்த நேரத்தில் வீட்டில் இருந்ததுனால வீடு வாசல தேடி வந்தையில இப்படி விரட்டாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தம் போட்டாரு. அந்தால வேற சரி வந்தவனுக்கு வேற சும்மா அனுப்ப முடியும்னு சரி ஒரு தவளை தண்ணியை கொடுத்து அனுப்புவோன்னு நினச்சிட்டு சரி வா உட்காருன்னா. அப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டு பேசலாம் பத்துக்க. அவனுக்கு என்ன வருத்தம், அவன் நல்லா தானே இருக்கான், அவனுக்கு என்ன கேடு. அங்கேயும் ஏகப்பட்ட பிரச்சனை தான் போல இருக்கு. ரொம்ப மனசுக்கு சொல்லி வருத்தப்பட்டான். ஏதோ கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அவனும் வட்டிக்கு விட்டுருப்பான்ல, வட்டிக்கு விட்டா வேற கேஸு கோர்ட்டு கேஸுன்னு அலையதான் செய்யணும். ஆனால் அது இல்லைடா, அது அவியல்வ கோயம்புத்தூர்ல இருந்த இடத்துல சின்ன பையன் பிறந்த இடத்துல ஏதோ பிள்ளை மாறி போச்சுன்னு இப்போ ஏதோ இவனும் கேஸை போட்டிருக்கானா. அதில் ஏதோ வர சொல்லி இருக்கான், கோர்ட்டு கேஸுன்னு கொஞ்சம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். வீட்டில் ஒரே சங்கடம்பத்துக்கு அப்படின்னு என்னமோ சொன்னான். எனக்கு சரியா ஒன்றும் புரியலை. சரி ஒன்றும் நினைக்காத வருத்தப்படாத எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அனுப்புனேன். ஏதோ பிள்ளை மாறி போச்சுன்ற மாதிரி சொன்னேன். ரத்தத்துக்கு எல்லாம் கொடுத்துருக்கான் பத்துக்க. கொஞ்சம் அவன் சொன்னது விளங்கிச்சு. விளங்குனதை வச்சு சொல்லும்போது ஏதோ பிள்ளை மாறிட்டுன்னு சொல்லி அவன் போல இருக்கு அப்படின்னு வேற நினச்சிக்கிட்டேன். இவன் என்ன சொல்லியா, இந்த நேற்று சுவாணி சொன்ன கதையெல்லாம் இருக்கு. அவளும் இந்த சியாமு பையன் வீட்டில் அது பிரச்சனை தானே போய்கிட்டு இருக்குன்னா, இப்போ இவனும் இந்த பையன் சொல்லியா என்னன்னு தெரியலையே. என்னன்னு கேட்போம். வேற என்ன சொன்ன உடனே இதைத்தான் சொல்லிட்டு அழுது குழப்பிட்டு போனேன். அப்புறம் என் மோவா சடங்குக்கு நீ வராண்டேன்னுட்டல்லான்னு நான் நல்லா ஆக்கப்படுங்கிற பையன் நாலு கேள்வி கேட்க தான் செஞ்சேன். அப்போ அவன் அப்படியே பண்ணாத்துனான், நீ இங்கே இருந்திருந்தா வந்திருப்பேன், அங்கே லட்சுமின்னா சத்தம் போடுவா, அவளுக்கு பயந்து தான் நான் வரலன்னா. சரின்னு வேற நானும் வேற ஒன்றும் சொல்லலை. ஓ எனக்கு பயந்து அவன் தாய் மாமன் முறையே செய்யாமல் இருந்தானாமோ. சரி அவன் உனக்கு கொஞ்சம் பயப்படியாமல, இப்போன்னு இல்லை அப்பத்துல இருந்தே நீ கொஞ்சம் வாயிரி டப்புன்னு அவன்கிட்ட பேசிவிடுவா. அதனால அவன் கொஞ்சம் உனக்கு பயப்படுவான்ல. நல்லா பயந்தான், உன்கிட்ட சும்மா நடிச்சிருவான். இதை அதை சொல்லி அதையும் நீ நம்பிக்கிட்டு என்கிட்ட வந்து கதை விடு. சரி விடு, நமக்குன்னு இருக்க ஒருத்தன் அவன் தான் கிடக்கான், வேற என்ன செய்ய. போகும்போது பொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டுட்டு ஒரு நாள் வாரேன்னு இருக்கான். நீங்கள் பேசுங்கம்மா, நீங்கள் பேசுங்க, போங்க வாங்க, எல்லாம் சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருந்தா சரிதான். சரி வைக்கட்டுமா? அப்போ எனக்கு நிறைய வேலை கிடக்கு, ஒன்றும் செய்யல காலையில இருந்து. என்னடே கோவமா உடனே வைக்கன்னுட்டா? எப்பயும் கூட கொஞ்ச நேரம் பேசுவியே, வைக்கன்னு சொன்னாலும் இன்னும் கொஞ்ச நேரம் பேசும்பியே. இன்னைக்கு என்ன பொசுக்குன்னு வைக்கன்னுட்டா? கோவமா இருக்கியாடே? நான் யாருமா கோவப்படியதுக்கு? உங்க அண்ணன் உங்க தங்கச்சி நீங்களும் பேசுறிய வாங்குறிய, அதுக்கு நான் ஏன் கோவப்பட போறேன்? எனக்கு உண்மையிலுமே வேலை கிடக்கு. பைப்பில் தண்ணி வந்திருக்கோம், மழை நேரத்தில் தான் திறந்து விடுவானுவேன், பியாதியில் போவானுவேன். அங்கே போய் குடத்தையாவது கொண்டு போய் போட்டுட்டு வாங்கலான்னா எவ்வளோ ஒருத்தையும் போக மாட்டுக்கா. இனிமேல் நான் தான் போகணும் போல இருக்கு. அதான் சரி போகிறேன்னே. இன்னும் காலையிலேருந்து ஒன்றும் செய்யல, காலையில் வயிற்றுக்கு பார்க்கணும்ல. அந்த மனுஷனையும் கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனோம். அவர் போய் நேராக காலையில் எழுந்திரிச்சு டீ கடையில் போய் இந்த மலைக்குள்ளே போய் இருக்காரு போல இருக்கு. எப்போ வராருன்னு தெரில. அவர் வேற வந்ததும் சோத்தை போட்டு பசிக்குதும் பாரு, என்னத்தையாவது போடணும். அதான் வேலை கிடக்கு வைக்கன்னே. சரி வைக்கேன். சரி எனக்கும் வேலை இருக்கப்போ, அப்புறம் பேசியே. ஏ அப்பா, இந்த மனுஷங்க எப்படியெல்லாம் மாறுறாங்க. அன்னைக்கு தான் இனிமே இவன் மூஞ்சில முழிப்பானாக்கும், செத்தாலும் அவன் மூஞ்சில முழிக்காண்டேன்னு அந்த பேச்சு பேசினா. இன்னைக்கு அவன் வீடு தேடி வந்துட்டான்னு அவன் பல்ல கட்டி பேசியிருக்கா இவ்வளோ நேரம். பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு வாரேன்னானா இவளும் சரின்னாவா. என்னனையும் போறாவ, நம்ம பக்கம் யாரை வந்து நம்மளை நோண்டாம இருந்தா சரிதான். ஆமா, அந்த சுவாணி எனக்கு ராத்திரி இதுதானே சொல்லிக்கிட்டு இருந்தா. அவ என்ன கதை ஏதுன்னு போய் கேட்போம். கூப்பிட்டா வேற இவ்வளோ சத்தம் தரமுண்டாடுவேன், நம்ம தான் போய் பார்க்கணும். உள்ள சுவாணி எல்லாம் படுக்க விட்டு எந்திரிச்சியெல்லாம் இல்லையா? எப்ப சோனி, அம்மா உன்னைய தான் கூப்பிட்டுட்டு வாரா. செத்த நீ அம்மா வந்தனா எனக்கு எல்லாம் தெரியும், நீ மூடு. எனக்கு என்ன போ, வந்த அம்மா உன்னைய தான் அடிப்பா. ஏடா எந்திரிச்சு தான் போன நோண்டிக்கிட்டு இருக்கீல 24 மணி நேரம் அந்த போன்னு உண்டா காலம். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பிடிங்க அடுப்புக்குள்ள வச்சு எரிக்க போறேன் பாருங்களா. ஏமா நான்லாம் பைப்பில் கொண்டு போய் குடத்தை போட போக மாட்டேன். எப்பயும் நான் தானே போறேன். இவனை போக சொல்லு, இன்னைக்கு மழை வந்துட்டு அடக்கு. இவன் போக சொல்லு. நீங்க யாரும் போக வேண்டாமா, நானே போய்கிட்டீங்க. எப்பயும் இந்த வீட்டில் வேலை செஞ்சு சாவவா நான் தானே. நானே என்னையும் வேலை செஞ்சு செத்துட்டு போறேன். அம்மா கொஞ்சம் கழிச்சு போறேம்மா, மழை கொஞ்சம் நிற்கட்டும், நின்னப்புறம் போறேன். தண்ணி விட்டாலும் விட்டுருப்பா, போய் பார்க்கணும். நான் இவகிட்ட ஒரு வார்த்தை பேசணும்னு பார்த்தேன். எல்லாம் சோனி என்ன அம்மா போய் சோனி கிட்ட பாசமா சோனின்னு போய் உட்கார்றா. என்ன நடக்குதுங்க? என்னம்மா எவ்வளோ இந்த சியாமு பையில ஏதோ ஆஸ்பத்திரியில் போய் கோர்ட்டு கேஸுன்னு என்னமோ அலைஞ்சிக்கிட்டு ரத்தம் கொடுக்காவ நீயே.
ஏதோ ஆளு மாறி வச்சு என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தியே, அது என்னதான் கதை? உனக்கு வேற ஏதாவது தெரியுமா? அந்த பையட்ட எதுவும் கேட்டியா? இல்லையம்மா, நான் ஒன்றும் கேட்கலையே. நாளைக்கு ஆனால் என்னமோ கோட்டுக்கு போனோன்னு என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது ஏதோ மாறி வச்சுன்னு சொல்லி அன்னைக்கு பிறந்த எல்லா பிள்ளைகளையும் ரத்தம் அவங்க பேரண்ட் எல்லாம் கூப்பிட்டு என்னமோ ரத்தம் கொடுக்க சொல்லியிருக்காங்களாம். எல்லாரும் போய் கொடுத்துருக்காங்களாம். அதில் என்ன ரிசல்ட் வரப்போதோ தெரில அப்படி என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தா. வேற எதுவும் தெரியாதுமா. ஓ, நிறைய பேர் கொடுத்துருக்காவள. சரி சரி. ஏம்மா திடீர்னு அவ கேட்க? நாளைக்கு ராத்திரி சொல்லும்போது போ போய் வேலையை வர போய் தூங்குன்னு சத்தம் போட்டு அனுப்புனேன். இப்போ அதை பற்றி கேட்க? இல்லை கேட்டேன். சரி என்னன்னு கேட்போமே, நீ வேற போய் ஒரு நாள் பார்ப்போமான்னு வேற கேட்டியா? சரி அதான் ஒரு நாள் போவோம். அப்போ போய் என்னன்னு பார்த்துட்டு வருவோன்னே. ஆ சரிம்மா. என்ன அம்மா சீனியரை பற்றி இவ்வளோ தெளிவாக விவரமாக கேட்டுக்கிட்டு இருக்க வந்து மெனக்கட்டு? அம்மா காலையில் சாப்பாடு என்னது? பழனி தண்ணியும் புண்ணாக்கும். இன்னும் பாடையில இருந்து ஒருத்தையும் எந்திக்கல. அதுக்குள்ள அடுத்து சுவாத்துக்கு என்னதுன்னு வந்துட்டாளுவ. பொட்ட பிள்ளைகள் எந்திரிச்சு காலையில வேலையை பார்ப்போன்னு ஒருத்தையாவது அன்னைக்கு வேலை செஞ்சு தாரியல. இந்த மழைக்குள்ளதான் பேதில போறவன் தண்ணி விடுவான். நான் போய் குடத்தை கொண்டு போட்டுட்டு பார்த்துட்டு வாரேன். நீங்களும் இங்கே அடை காத்துக்கிட்டு முட்டை விட்டுக்கிட்டு இருங்க. ரெண்டரும் எம்மா இரு, மழைக்குள்ள நீ போவாத, நான் போறேன். ஐயோ, இவன் நல்ல வாகனங்க போயிட்டால. இப்போ இனிமே நம்ம இங்கே இருந்தோன்னா அவ்வளோதான், அடி விழுந்துரும். நம்மளும் போய் அம்மா ஏதாவது வேலை இருக்கான்னு கேட்டு வேலையை பார்ப்போம். இடியாப்பம் இந்த கப்பையும் சேர்த்து போட்டு வளர்க்கு. ஆ சரிம்மா, நான் பாத்திரம் கழுவுறேன். ஆனால் வெளியே இடியாப்பம் போதுமா? இடியாப்பம் வாங்கி தரியா? இடியாப்பமா வேணும்? ஆமாம்மா, இனிமே தானே கடந்து எதுனாலும் செய்யணும். மழை வேற பெஞ்சிட்டு அடக்கு. இடியாப்பம் வந்திருக்குமா, சூடாக இருக்கும். இனிமே போட்டு சட்னி வைக்கணும், தோசை ஊற்றணுனாலும் அது ஏதாவது பார்க்கணும். அதிலே வாங்கிடலாமா? வாங்கிதாப்ப. ஆமாம், எனக்கு இன்னைக்கு ஒரு வேலையும் ஓட மாட்டேக்கு, ஒரு மாதிரி சோம்பலாக இருக்குது. அப்போ அவ்வளோ இருக்கும், இடியாப்பமே வாங்கிடுவோமா ஆளுக்கு ரெண்டா? ஆ அப்போ ஓடு, அந்த இடியாப்பக்காரனை போய் நிப்பாட்டு. அவன் பாட்டுக்கு சல்லுன்னு பறந்துருவா அதுக்குள்ள பக்கத்தூருக்கு. நான் ஒரு தட்டும் கிண்ணமே எடுத்துக்கிட்டு வரேன். ஆ சரிம்மா. இடியாப்பண்ணே நில்லுங்க. இடியாப்பம் இடியாப்பம் இடியாப்பக்காரண்ணே கொஞ்சம் நில்லுங்க. வாரேம்மா. எவ்வளவுக்குமா வேணும்? பாத்திரம் எடுத்துட்டு வாமா. இந்த அம்மா பாத்திரம் எடுத்துட்டு வருவாங்கண்ணா. அதுக்குள்ள போறவியில கொஞ்சம் நிப்பாட்டி வையின்னு சொன்னா, அதான் வந்தேன். இடியாப்பத்துக்கு இன்னைக்கு என்ன வச்சிருக்கீங்க தொட்டுக்க? தேங்காய் பழம் குருமாயா? கடலை குருமாமா. ஆ சரி சரி, கடலை குருமா கூட நல்லா தான் இருக்கும். என்னண்ணே மழைக்குள்ள வியாபாரமா? ஆமாம்மா, மழை வெயில் எது வந்தாலும் வேற நம்ம வயிற்று குழப்பையும் பார்க்கணும்ல. ஆமா, அதுவும் சரிதான். எவ்வளவுமா வேணும் இடியாப்பம்? எல்லாம் எத்தனை வாங்கலாம்? நீங்கள் வாக்கு மூணு மூணு சாப்பிடுவீல? எம்மா, நீ வீட்டில் சுடிய இடியாப்பம் தான் குண்டு குண்டா இருக்கும். அது ஒன்று ரெண்டுன்னு மூணுனாலும் உடனே டக்குன்னு வயிறு நிறைஞ்சிரும். இது மெல்லி சதம்பில் இருக்கும். ஒரு 5-6 வாங்க ஒரு ஆளுக்கே. 5-6 திம்பியலாக்கும். ஆமாம், தும்போம். எனக்கு 5 வேணும். சோனியும் 5 சாப்பிடுவா. எங்களுக்கே 10 வேணும். அப்புறம் உனக்கு அப்பாக்கும் நீ பார்த்துக்க. சரி அப்போ ஒரு 25 இடியாப்பம் வைக்கட்டுமா? ஐயோ, 25 என்னத்துக்கு? ஒரு 20 போல வைங்க. இந்த வைக்க. இந்த புட்டு கிட்டலாம் முன்னாடி கொண்டு வருவீங்களா? இப்போ கொண்டாடுறது இல்லையா? கொண்டு வருவேம்மா, முடிஞ்சு போயிருது பத்துக்கிடுங்க உடனே. அதெல்லாம் சாயங்காலம் வருவீல, அப்போ புட்டு கொண்டு வர முடியல. சாயங்காலம் பொரோட்டா சப்பாத்தி இந்த மாதிரி தான் கொண்டு வருவேன். சாயங்காலம் புட்டு கொண்டு வர முடியும். காலையில கொண்டு வந்தா கொண்டு வருவேன். அதுவும் உடனே முடிஞ்சிடும். இங்க வியானம் கன்ஃபார்ம் வியானம்னா சொல்லி வச்சிருந்தா உங்களுக்கு மட்டும் வேணா ஒரு பங்கு எடுத்து வச்சிருக்கீங்க. என் நம்பர் இருக்கும்ல உங்ககிட்ட? நம்பர் எல்லாம் இருக்கு. ஒரு போன பண்ணி முந்தின நாள் சொல்லிட்டு இருந்தா கூட அடுத்த நாள் காலையில வரும்போது கொண்டு வந்துருவேன். எங்க நம்ம போன பண்ணி சொல்லி வாங்குது? நினைச்சது இப்போ இன்னைக்கு ஒன்றும் செய்ய தோணல. அதனால இன்னைக்கு நீங்க வந்ததும் டப்புன்னு வாங்கிட்டேன். இல்லாட்டினா நான் பெருசா வாங்க மாட்டேன். இருந்தாலும் வீட்லயே சமாளிச்சு கிடையாது. சரிதான், பிள்ளைல ஆசைப்பட்டு ஒரு சில பேர் கேட்பாங்கல்ல, அதுக்கு தான் சொன்னேம்மா. சரி, சாயங்காலம்னா பொரோட்டா சப்பாத்திமா உங்களுக்கு வேணுங்கிறது நம்ம குருமா சால்னா எல்லாம் கொண்டு வருவேன். பொரோட்டா சால்னா கொண்டு வருவீங்களா? வெஜ் சால்னாவா? வெஜ் சால்னா அது குருமா தானே? நான்வெஜ் சால்னாவும் கொண்டு வருவோம்மா. குருமாவும் கேட்பாங்கல்ல, குருமா கேட்கலுக்கு குருமா, சால்னா கேட்கலுக்கு சால்னா, அந்த மாதிரி கொடுத்து கிடையாது. சில பேர் பொரோட்டாவும் சப்பாத்தியும் வேண்டாம், சால்னா மட்டும் கூட கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா கூட கொஞ்சம் கொடுக்குது. அப்படி காசுக்கு கொடுத்து வாங்கிடுது. ஆமா சரி, அப்போ என்னைக்கு நான் பொரோட்டா கொண்டு வந்தேன்னா அப்போ வாங்கி இவ்வளோ அப்பப்போ பொரோட்டாம்பா அப்போ தான் உடம்புடிக்க போகும்போது வாங்கி கொடுப்பாரு. நீங்கள் ராத்திரி கொண்டு வந்தீங்கன்னா அப்போ சாயங்காலம் பார்த்து வாங்கிக்கிடியும். இந்த தெருவுக்கு அப்போ அடிக்கடி வாங்க. ரெகுலராக வாங்குற இடத்துக்கு தான் நான் போவேன். நீங்கள் அவ்வளோ வாங்க முடியல, அதனால இந்த பக்கம் அவ்வளோ வாரதில்லை. அதுவும் சரிதான். சரிம்மா, என்னைக்கு நான் வாரேன். வரும்போது உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கிடுங்க. சரி, வரட்டுமா? ஐயா, காசை வாங்காம போறியே? எவ்வளவு? 100 ரூபாம்மா. 500 ரூபாய்க்கு சில்லற இருக்கா? ஐயா, சில்லற இல்லையம்மா.
இது என்கிட்டயும் சில்லற இல்லையே, 500 ரூபாயா தான் இருக்கு, எடுத்துட்டு வந்தேன். சரி அப்ப நான் அப்ப வருவோம்ல, அப்ப வாங்கிக்கிடியே இருக்கட்டும். நீ யாவுமா வந்து வாங்கிடுங்கண்ணே. சரிம்மா அப்ப வாரு. ஆ. இடியாப்பம் 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 இடியாப்பம். லந்தா இடியாப்பம் வேணும், நல்லா பல்ல தேய்ச்சிட்டு போய் சாப்பிடு. ஏம்மா இடியாப்பம் போதுமா, வாங்கிதாம்மா. எப்ப சோனி வாங்கியாச்சு. வாங்கியாச்சா, சூப்பர். சாப்பிடலாம், நான் உள்ள கொண்டு போறேன், மழை வருது. போ, நான் தான் வாரேன். ஜாலி ஜாலி, பல்ல விளக்கிட்டு முத வேலையா சாப்பிடணும். எல்லாம் நில்லு கோமரி, தண்ணி வருதா? குடத்தை போட்டு வந்துட்டியா? குடத்தெல்லாம் போட்டு வந்தாச்சுமா, தண்ணி வரல. எத்தனை குடத்துக்கு அப்புறம் வச்சுட்டு வந்திருக்கா? எத்தனை குடமா? அங்க குடம் இல்ல, ஒரு 2-3 பக்கெட் மட்டும் இருந்துச்சு. இத பாத்ரூம் வாளி, கக்கூசு வாளின்னு அதுதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம குடத்தை வச்சுட்டு வந்திருக்கேன். 3வது இல்ல 4வதுன்னு நினைக்கேன். என்னெல்லாம் நினைக்கேங்க, 3வதா 4வதா? 4வது நம்ம லைன் தான். பாத்ரூம் வாளி, கக்கூசு பக்கெட்டு எவா கொண்டு வச்சிருப்பா? உமாலு பிங்கி எல்லாம் கொண்டு வச்சிருக்கோமோ? சரிம்மா, நான் பல்ல விளக்கிட்டு சாப்பிட போறேன், பசிக்குது. இடியாப்பம் இடியாப்பம் இடியாப்பம்.